ஆமாம், எதுக்கு நீங்கள் 2 பேரும் நின்றுக்கிட்டே இருக்கீங்க உட்காராம? ஒன்றும் இல்லையே மது, சும்மா தான் நின்றுட்டுருக்கோம். எதுக்கு பாரு தேவையில்லாமல் நின்றுட்டுருக்கீங்க? வந்து உட்காருங்க, சேர் அங்கே இருக்கும்ல, எடுத்துகிட்டு வந்து போட்டு உட்காருங்க. எதுக்கு தேவையில்லாமல் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க? கனியக்கா போய் சேர் எடுத்துகிட்டு வாங்க, வந்து உட்காருங்க 2 பேரும். இந்த ஏறி எடுத்துகிட்டு வரேன். கனியக்கா நீங்கள் இருங்க. இந்த வேலைக்கு ஒரு புது ஆண்டி சேர்ந்தாங்க தெரியுமா, அவங்க எங்கே? அவங்க கிச்சனில் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள கூப்பிடுங்க. சரி மது, இது கூட்டிகிட்டு வரேன். சரி. எதுக்கு மது இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறேன்? அது ஒன்றும் இல்லைக்கா, சஞ்சய் ஏதோ டீட்டெயில் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரை போய் கூட்டிகிட்டு வரதுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஐயோ ஆமால, நேற்று நைட்டு அவரை பார்க்கவே முடிய மாட்டேன்ருச்சு. எனக்கும் சரியான டயர்டு, நானும் வந்து படுத்துட்டேன். அதனால தாக்கா உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். சரி மது, நீ போய் கூட்டிகிட்டு வர சொல்லு. சரிக்கா, அந்த இருங்க, அந்த ஆன்ட்டி வரட்டும். ஏக்கா அங்கேயே அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு, முடிச்சுட்டு நேற்று தான் வந்த உடனே எதுக்கு நீங்கள் காலேஜுக்கு போனீங்க? நான் நேற்று காலேஜ் போனதுக்கு 1000 காரணம் இருக்குது பாரு. என்னக்கா என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா காலேஜில்? ஆமாம் மது. மது அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் வேலை இருக்கா? ஆமாம் ஆண்டி, அந்த கெஸ்ட் ஹவுஸில் 4 பசங்க இருப்பாங்க, அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வரீங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே சேர்ஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு போகிறீங்களா, ஒரு 4 சேரு? அந்த ஈமா எடுத்து போட்டுட்டு போகிறேன், நான் போய் இடி கூட்டிகிட்டு வரேன். சரி ஆண்டி. எங்கம்மா அந்த சேரை போட? நான் நிற்கிற இடத்துல போட்டுருங்க. சரிம்மா. பாரு, என் ரூமில் ஒரு எல்லோ கலர் ஃபைல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரீங்களா? இந்த இருங்கக்கா, எடுத்துகிட்டு வரேன். அக்கா இந்த இருங்க, நான் நவுந்துக்கிறேன், இங்கே அதுக்கப்புறம் இந்த சேர் இங்கே போடுங்க. சரிம்மா. கனியக்கா, என் ரூமில் வந்து ஒரு லேப்டாப் இருக்கும், அது மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா? இந்த இருமா, எடுத்துகிட்டு வரேன். என்னதாக்கா காலேஜில் பிரச்சனை? அதை ஏன் கேட்குற? நம்ம காலேஜில் ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பிள்ளைங்களை பிரித்து வச்சுருக்கோம் தெரியுமா, இந்த பிள்ளைங்கக்கிட்ட ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு. ஆமாம், அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம காலேஜில் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்கிறீங்க? யார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா? அதுதான் யாருன்னு தெரியல மது. எதுக்கு தான் இந்த மாதிரியான தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க? யாரை கேட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க? கண்டுபிடிக்கணும் யாருன்னு. சரிடா மச்சான், நீ என்னன்னு பாரு. சரி, நான் வைக்கிறேன். சரி. யாரு நீங்க? நான் பெரிய வீட்டில் நேற்று தான்ப்பா வேலைக்கு சேர்ந்தேன். உங்கள் 4 பேரையும் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வந்துடுறீங்களா? மது கூப்பிட்டாங்களா? ஆமாப்பா. சரி ஆண்டி, நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் போங்க. சரிப்பா. சரி, நம்மளும் கிளம்புவோம். அது அந்த ஃபைலை ஃபுல்லாக செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டாங்கப்பா. சரி, அதை அப்படியே வச்சுக்கோ. சஞ்சய், நீங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தீங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை மேம், எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை, எனக்கு எல்லாம் கிளியராக தான் இருக்கு. சரி சஞ்சய். உங்கள் 2 பேரும் யாரு? அவங்க 2 பேரும் என் அண்ணனுங்க. அப்படியா? நீங்கள் எல்லாம் பிரதர்ஸா? ஆமாம் மேம். சரி சஞ்சய், நாளையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போக வேணாம், சரிங்களா? ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். சரி சஞ்சய், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவினிங் வந்து நான் பார்க்குறேன். ஓகே மேம். மது, அந்த ஃபைலை சஞ்சய் கிட்ட கொடு. சரிக்கா. இந்தாங்க சஞ்சய் ஃபைல். இந்த கொடைக்கானல் மீட்டிங்கில் வந்து பாரு. சொல்லுங்க மேம். அது ஒன்றும் இல்லை பாரு, கொடைக்கானல் மீட்டிங்கில் ஒருத்தவரை நம்ம மீட் பண்ணோம்ல, அவர்கிட்ட கூட நம்ம நம்பர் கொடுத்துட்டு வந்தோம்ல, அவர் கால் பண்ணாரா இல்லையா? இல்லை மேம், அவங்க இன்னும் கால் பண்ணவே இல்லை மேம். சரி, அப்படி கால் பண்ணால் என்கிட்ட கொடு. சரி மேம். கொடைக்கானல்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, மதுவோட கல்யாணத்தை பற்றி மது கிட்ட பேசணும். மேம், அந்த பாட்டி ஏதோ சொல்லி இருந்திருப்பாங்க, அதே நீங்கள் பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போ எதுக்கு மேம் கல்யாணம்? ஒரு 2 இயர்ஸ் போகட்டும். அப்படி இல்லை பாரு, நம்ம அப்படியே சும்மா விட்டுற முடியாது. நம்ம அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம், சரியா? சரி மேம், நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி மது ஒத்துக்கல, இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருங்க. தேவையில்லாமல் அவளை போட்டு நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். சரி. இந்த பொண்ணு என்ன இவ்வளோ அழகாக இருக்குது. நான் கூட மாடலாக ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இந்த பிள்ளை அடக்க உடக்கமாக இருக்குது. சஞ்சய், இந்த ஃபைலையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி மது. சஞ்சய், இதை அப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் அதை கேட்கலாமா? கேளுங்க சார். ஐயோ, நீங்கள் சார் எல்லாம் கூப்பிடுங்க. நான் சஞ்சய் எப்படி சஞ்சய்னு கூப்பிடுங்களோ அந்த மாதிரி என்ன கார்த்திக்னு நீங்கள் கூப்பிடுங்க. ஓகே கார்த்திக், சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை மேம், உங்கள் காலேஜில் ஏதாச்சும் வேகன்சி இருக்கா?
சொல்லுங்க, யாருக்காச்சும் வேலை வேணுமா? அது ஒன்றும் இல்லை மேம், என் தம்பி வந்து காலேஜ் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கான். அதான் அவனுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு தான் இப்போ உங்ககிட்ட கேட்டேன். நாங்களே இப்போ வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் தம்பியை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்கள். என்னைக்கு இன்டர்வியூ? மண்டே தான் இன்டர்வியூ. கரெக்டாக 10 o'clock இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் மண்டே வர சொல்லிடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ம். அவன் மட்டும் தான் வேலை கேட்டுட்டு இருக்கான். ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை தம்பிங்களுக்கு வேலை கேட்க போகிறேன் அப்படின்னு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாடா, அவனுக்கு அப்புறம் இருக்கு. இவனுங்க என்ன எல்லாரும் என்ன பார்த்து மறைக்கிறானுங்க. நீ ரூமுக்கு வா, அவனுக்கு இருக்கு. இப்போ என்ன நான் தப்பு பண்ணணும்? தேவையில்லாமல் என்ன பார்த்து மறைச்சிட்டு இருக்கானுங்க ஆளுக்கு. சரி சஞ்சய், நீங்கள் நாளையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே மேம். ஆஃப்டர்நூன் சாப்பிட இங்கே வந்துடுங்க. ஓகே மேம். மது, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னக்கா சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, உன் கல்யாண விஷயமா தான். என்னக்கா சொல்கிறீங்க? கல்யாணமா? ஆமாம். ஆமாம், உங்களுக்கும் வயசு ஆகிக்கிட்டே தானே போகுது. அதனால தான் ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கான். நீ என்ன சொல்கிற? அக்கா, கல்யாணம்லாம் எதுக்குக்கா அப்போ? வயசு ஆகிக்கிட்டே போகுதுல்ல, அதுக்கு தான். நீ வேணா உனக்கு இந்த பையனாச்சும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லு, நான் வேணா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காசு பணம் இருக்கோ இல்லையோ, உனக்கு பிடிச்சிருந்தா சரி, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதான் உங்கள் அக்காவே பிடிச்சிருந்தா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன? ஒரு நிமிஷம் கல்யாணம்னு சொன்னோன்னே நானே பயந்துட்டேன்ப்பா. அக்கா, நான் இது வரைக்கும் அதை மாதிரி எந்த பையனையுமே பார்க்கலக்கா. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். ஒரு 1 year போகட்டும், அதுக்கப்புறம் நீங்களே ஒரு பையனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இங்கே நான் லவ் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நானே இவங்க கண்ணுக்கு தெரியலன்னா தெரியலையா? இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிறத கூட ஒத்துக்கலாம், ஏற்றுக்கலாம். இது வரைக்கும் நான் அதை மாதிரி எந்த பையனையுமே பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் தானே போய் லவ் சொன்னேன். எங்கள் அக்காவுக்கு பிடிக்காது, இன்னமும் டைலாக் விட்டாங்க. இப்போ அவங்க அக்காவே உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன இவங்களுக்கு? என்னடா சஞ்சய், குண்டு தூக்கி போடுறாங்களா? நீ வேற ஏன்டா? நான் கூட அந்த பிள்ளை வந்து எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு பார்த்தா எதுவுமே சொல்லாமல் நான் இது வரைக்கும் எந்த பையனுமே அதை மாதிரி பார்க்கலங்குதுடா. டேய் பைத்தியமாடா நீ? உன்னை பற்றி முழுசாக அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாமல் எப்படிடா உன்னை தான் பிடிக்கும் அந்த பிள்ளை அவங்க அக்கா கிட்ட போய் சொல்ல முடியும்? அதான் அந்த பிள்ளை 1 year டைம் கேட்டிருக்கல, அதுக்குள்ளேயே நீ என்னன்னு பாரு. அப்படி அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்னன்னு பேசிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைக்கு என்ன தோணுதோ அந்த பிள்ளை பண்ணட்டும். சரி மது, உனக்கு 1 year நான் டைம் கொடுக்குறேன். அதுக்கு இடையில உனக்கு எந்த பையனாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லு. இல்லை அப்படின்னா நானே உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரிக்கா. அதுக்கு இடையில நான் தங்கச்சிங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் பார்ப்பேன். சரிக்கா. அவளுகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்கக்கா. சரி, நான் அவளுகிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். சரிக்கா. அப்புறம் சஞ்சய், நீங்கள் என்ன செக் பண்ணிட்டீங்களா? ஐயோ, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு நான் இதை செக் பண்ணாமல் விட்டுட்டேனே. என்ன சொல்கிறது? மேம், நான் அந்த செக் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு நான் அப்புறம் ஈவினிங் வந்து சொல்கிறேன். ஓகே சஞ்சய், நோ ப்ராப்ளம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் நாளைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே மேம். ஆகா, கார்த்தி ரெடியாக இருந்துக்கோ திட்டு வாங்கிறதுக்கு. டேய் சொல்லுங்கண்ணா, நான் இங்கே தானே நிற்கிறேன். அப்புறம் என்ன டேன்னு யாரையும் கூப்பிடுறீங்க? வாயை பொத்துடா, எயித்து பேசிகிட்டு இருக்காத. சரிண்ணா சொல்லுங்க. எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம யாரை கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் வேலை இருக்கான்னு கேட்குற? ஆனால் உங்களை கேட்காம நான் அவங்கக்கிட்ட கேட்டது தப்பு தான். இருந்தாலும் அது நல்ல காலேஜ் தானே, அங்கே தம்பி வேலை பார்த்தா நமக்கும் சந்தோஷம் தானே, அதனால தானே. இங்கே பாரு கார்த்தி, நீ ஃபஸ்ட்டே எங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அவங்கக்கிட்ட இப்படி எடுத்தவங்க அவுதான் நீ கேட்டுருந்துருக்க கூடாது. முன்னாடியே எங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும் கார்த்தி. ஆனால் நான் சொல்லி இருந்திருக்கணும் தானே, என் மேலே தான் தப்பு, சாரி. சரி, நான் இப்போ எதுக்கு அவனை தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்கீங்க? அவங்களே ஒன்றும் சொல்லலை, வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் செலக்ட் ஆனால் தான் வேலை, இல்லையா அவனுக்கு வேலை கிடையாது. அவ்வளோதான். நமக்காக ஒன்றும் அவங்க வேலை போட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு இல்லைடா சஞ்சய், இவன் முன்னாடியே சொல்லணுமா கூடாதா? சொல்லணும் தானே, அவன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டான் போல, விடுங்க. என்ன சஞ்சய் பேசிகிட்டு இருக்க? அவங்க கிட்ட சொல்லும் போது மட்டும் ஞாபகம் வருது, நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு மறந்துடுச்சா? சரிண்ணே விடுங்க, அதான் அவன் சாரி கேட்குறாண்ணே. இதுக்கு மேலே அவனை திட்டி என்ன பிரயோஜனம், விடுங்க. அண்ணே சாரிண்ணே, நான் ஏதோ ஒரு இதில் அவங்கக்கிட்ட அப்படி கேட்டுட்டேன். உங்ககிட்ட சொல்லாமல் கேட்டது என் தப்பு தான். சரி, இதுக்கப்புறம் இதை மாதிரிலாம் பண்ணாத. ஏதாச்சும் கேட்க போறியா எங்ககிட்ட முன்னாடியே சொல்லு. சரிண்ணே. சரி, நான் ரூமுக்கு போகிறேன். நீங்களாம் ஏதாச்சும் போய் சாப்பிடுங்க. சரிண்ணே.
டேய் நீ எதுக்குடா என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க ஆமாம் நீ பண்ணதை பார்க்கும்போது எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு சரி சரிடா சாரிடா போடா போய் ரெஸ்ட் எடுப்போ நீ உன் வாயை பொத்தி எனக்கு தெரியும் உனக்கு என்ன நீ எதுக்கு என்னைய பார்த்து நிற்கிற நீ சிரிக்கிறத பார்க்கும்போது நான் கேட்டதை நினச்சி நீ கோவப்படலை போலயே நான் எதுக்குடா உன் மேலே கோவப்பட போகிறேன் நீ இப்படி சிரித்து பேசும் போதே தெரியுது ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு சொல்லு அது ஒன்றும் இல்லைடா 1 இயர் அந்த பிள்ளை டைம் கிட்ட இருக்கு அதுக்குள்ளே எப்படி அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணுறது நீ தான்டா சொல்லணும் அடிச்சு நான் உன்னோட தம்பிடா தம்பியோ தம்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் எனக்கு சொல்லணும் ஏன் கிட்ட வந்து கேட்குற பின்னா நீ தானே இதுக்கு முன்னால் ஒரு லவ் பண்ணுன அதுக்கு ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுடா பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது எனக்காக தானே உன் அண்ணனுக்காக தானே அதெல்லாம் நீ பண்ணுவ சரி நான் வரேன் ஐய சி போய் தொலை வேலை கேட்டதுக்கே திட்டுறாங்க இவன் பொண்ணு கேட்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி